Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்கும் புதுசான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்த்தோம். என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே Assassin's Creed 3 ஓட டவுன்லோட் வீடியோ வந்து போட்டுருந்தேன். நான் அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இல்ல மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி வீடியோவை பாருங்க. அந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து Assassin's Creed 3 கேம் வந்து நம்ம வந்து அம்மா லேப்டாப்பில் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி விளாண்டுருப்போம். அந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் செட்டிங்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து வந்திருக்காது. ஏன்னா லாங்குவேஜ் வந்து அது வந்து ரஷ்யன் லாங்குவேஜ் அந்த கேம் வந்து வந்திருக்கும், இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்திருக்காது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்படி வந்து ரஷ்யன் லாங்குவேஜ் இருக்கிறது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு சேஞ்ச் பண்ணுறதுன்னு பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கம் போல வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் ஒரு வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடச்சிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒன்று கேட்டுக்கிறேன். இப்போ வந்து டோட்டல் இந்தியாவிலுமே வந்து பார்த்திங்கன்னா COVID-2 ஸ்ப்ரெட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து எல்லாருமே வந்து மாஸ்க் போட்டு வெளில போங்க. அதேமாதிரி வந்து ஒரு கரெக்டான ஒரு சோஷியல் டிஸ்டன்சிங்கை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதேமாதிரி நல்ல செக்யூரிட்டாக இருந்துக்கோங்க. சானிடைசர் எல்லாமே கரெக்டாக வச்சுருங்க. எல்லோரும் பார்த்து பத்திரமா செக்யூரிட்டாக இருங்க. ஓகே, இனி ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். Assassin's Creed 3 வந்து எப்படி வந்து லாங்குவேஜ் செட்டிங் சேஞ்ச் பண்ணுறது தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்றுமே இல்லை, இது வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு சிம்பிளான ஸ்டெப் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை வந்து REGன்னு டைப் பண்ணிங்கன்னா போகிறோம். உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் எடிட்டர்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி உள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்ஸா நோவா கேட்கும். நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. உள்ளே போயிட்டீங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இது மாதிரி தான் உங்களுக்கு வந்து நான் எப்படி வரணும் காமிச்சிடுறேன். நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணி வச்சிருந்தனால இப்படி வருது. இதில் வந்து உங்களுக்கு வந்து தேர்ட் ஆப்ஷன் கம்ப்யூட்டர் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து 5 ஆப்ஷன் வந்து லைனாக இருக்கும். இல்லை வந்து இப்போ வந்து நமக்கு வந்து தேர்ட் ஆப்ஷன் HK லோக்கல் கீ மிஷின் இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது ப்ரெஸ் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல வந்து சாஃப்ட்வேர்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் வரும். நான் அப்படியே உங்களுக்கு மினிமைஸ் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர்னு இருக்கும். சாஃப்ட்வேர்ன்ற ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா கீழே நல்லா ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வாவ் 6432 நோட் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் வந்துருக்கும். அதாவது இப்போ வந்து விண்டோஸ்லாம் இருந்துச்சுன்னா விண்டோஸ்க்கு கீழே உங்களுக்கு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அது கீழே வந்து இருக்கும். அந்த வாவ்ன்றது வந்து நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். அந்த வாவ்ன்றது கீழே நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி லைனாக உங்களுக்கு வந்து பெருசாக ஒரு காலம் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து நம்ம வந்து Assassin's Creed 3 கேம் வந்து Ubisoft தான் மேக் பண்ணது. அதனால் Ubisoftன்ற ஃபோல்டர் உள்ள வந்து போய்க்கோங்க. Assassin's Creed 3ன்னு இருக்கும். Assassin's Creed 3ன்னு இந்த 3 வந்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுறாதீங்க. Assassin's Creed 3ன்னு இருக்கும். இதில் வந்து இப்போ வந்து இந்த இடத்துல வந்து லாங்குவேஜ்னு உங்களுக்கு ஒன்று இருக்கும். அந்த லாங்குவேஜை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இப்போ வந்து உங்களுக்கு வந்து எல்லாம் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மாடிஃபைன்னு கொடுங்க. மாடிஃபை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு வந்து ரஷ்யன்னு இருக்கும். ரஷ்யன் இருக்கிறனால தான் வந்து உங்களுக்கு வந்து ரஷ்யன் லாங்குவேஜ் ஓப்பன் ஆகுது. நான் வந்து இங்கிலீஷ்னு சேஞ்ச் பண்ணிவிட்டேன். ஒன்றும் இல்லை, ஸ்மால்லியே கூட நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் வராது. இது வந்து எதுக்கு நம்ம பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் இருக்கிற எப்படி சொல்கிறது, அந்த ஆப்பில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணுறப்பே ரஷ்யன் லாங்குவேஜ் தான் வரணும்னு உங்களுக்கு வந்து அதில் வந்து அப்படியே இருக்கும். இப்போ நம்ம வந்து அதில் வந்து சின்னதாக ஒரு மாடிஃபிகேஷன் வந்து பண்ணுறோம். அந்த மாடிஃபிகேஷன் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷாக வந்து உங்களுக்கு வந்து டிஃபால்ட் லாங்குவேஜாக வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகிடும். இதில் வந்து இங்கிலீஷ்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஓகே கொடுத்தீங்கனாலே போதும். இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. அப்படியே எக்ஸிட் கொடுத்துட்டு வெளில வந்துட்டு ஒரு 2 டைம் வந்து பிசி வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் 2 டைம் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. 2 டைம் ரெஃப்ரெஷ் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இந்த இடத்துல Assassin's Creed 3 இப்போ வந்து கேம் லோகோ இருக்கும். இப்போ நம்ம போயிட்டு உள்ளே போகணுன்னாலே உங்களுக்கு வந்து தெரியும் கேமோட லாங்குவேஜ் வந்து மாறி இருக்குன்ட்டு. அதே மாதிரி காய்ஸ், நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதில் வந்து நிறைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், அதே மாதிரி நம்ம சேனலோட அப்டேட்ஸு, நிறைய கேஜெட்ஸ் அப்டேட்டு நிறைய எக்கச்சக்கமாக போட்டுக்கிட்டே இருக்கோம். மறக்காமல் நீங்கள் வந்து டெலிகிராம் சேனல் லிங்க் வச்சு கீழே போய்ட்டு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு கீழே காமிச்சிடுச்சு ப்ரெஸ்ஸே நிற்கின்ட்டு உங்களுக்கு வந்து இனிமேல் வந்து இங்கிலீஷில் தான் வரும். இதுவும் வந்து உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் தான் வரும். இனிமேல் உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் செட்டிங் வந்து சேஞ்ச் ஆகிடும். உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. அது ஒன்றும் இல்லை, இங்கிலீஷ்னு சேஞ்ச் பண்ணிட்டீங்களா மட்டும் போதும். ரொம்பவே ஒரு ஈஸியான ப்ராசஸ் தான் அது, நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்னோடய சேவ் கேமில் வந்து போய்க்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் அதே மாதிரி 2 ஆப்ஷன் வந்து அந்த கேம் டவுன்லோட் பண்ணுற வீடியோலேயே சொல்ல மறந்துட்டேன்.
இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து கீழே வந்து மினி மேப் வந்து அந்த இதில் வந்து ஓப்பன் ஆகிருக்காது. அதேமாதிரி ஒரு ஹட்டு இது வந்து ஓப்பன் ஆகிருக்காது. இதில் வந்து அதை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிருப்போம். அது வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு ஈஸியான ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறது மூலமாக இதில் வந்து சைடில் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்த் ஆப்ஷனும், இந்த சைடில் உங்களுக்கு வந்து ஒரு மினி மேப் ஓப்பன் ஆகிருக்கும். அதேமாதிரி இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கீ ப்ரெஸ் பண்ணுற அந்த ஜாய்ஸ்டிக் ஆப்ஷன் மாதிரி சும்மா ஒரு சின்ன ஆப்ஷன் மாதிரி உங்களுக்கு வந்து வந்திருக்கும். புல்லட் எவ்வளோ இருக்குது, வெப்பன் என்ன இருக்குது, அது மாதிரி உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து வந்திருக்கும். இதே மாதிரி பண்ணுறது வந்து அவ்வளோ கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். ஒன்றும் இல்லை, எஸ்கேப் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து சைடு ப்ரெஸ் பண்ணிட்டு அவங்க ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஹட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஹட்டுன்னு ஒரு ஆப்ஷன் உள்ளே போய்ட்டு ஆல்னு கொடுத்துட்டு ஆன் பண்ணிக்கோங்க. மினிமேப் நோக்கும், மினிமேப் ஆன் பண்ணிக்கோங்க. நோட்டரிட்டி, ஹெல்த்து, ரெக்குரேட்டு, இது எல்லாமே ஆஃபில், உங்களுக்கு எல்லாமே ஆஃபில் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ எல்லாமே நீங்கள் வந்து ஆன் பண்ணிட்டீங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து மினிமேப் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஷோ ஆகும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சா நம்ம வீடியோக்கு ஒரு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் வேறு ஒரு வீடியோவில் வேறு வந்து சந்திக்கிறேன். அப்படிங்க ஸ்மார்ட் கோகுல். Goodbye.